ஹேல ப்ரோஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டு த டெட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் கட்சின்னு காமிக்கிறேன். ஏதோ ஒரு ட்ரக்கில் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு தெரில. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். அது இன்டு த டெட் ஒன்று மாதிரிலாம் இருக்காது. பார்ப்போம். யாரோ ஏதோ ப்ரோட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ வைரஸ் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுதான். ஓகே ஜேம்ஸ். ஓகே 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 யாரோ இவன் ஆக்சுவலாக பேசிக்கலாக இது வந்து இவனோட பையனை போய் பார்க்குற கதை தான். இவன் பையனை வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? இவன் பையனை வந்து ஒருத்தவங்கள்ட்ட பார்த்துக்க கொடுத்துக்குவான். அவங்க வந்து இவன் பையனை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எப்படியாச்சும் இவன் இந்த ஜாமிஸ் எல்லாம் தாண்டி அவன் பையனை போய் சந்திச்சானா இல்லையாங்கிற மாதிரி ஒரு அப்பா பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பா பொண்ணு கதை. ஓகே சிம்பிளாக இப்போ நம்மளை வந்து ஜாம்பிஸ்லாம் சுற்று போட்டுருச்சு. இப்போ நம்ம ஓட தொடங்கணும். ஓகே மேகியா? என்னடா மேகின்றீங்க? இதுதான் ஃபோட்டோவா? மேகின்லாம் பொண்ணு இருக்குது நண்பர்களே, பார்த்துக்கோங்க. என்னடா கடிச்சிடாரா? யோப்பா, ஒரு சில செகண்டில் நம்மளை கடிச்சு அலைய விட்ருக்கோம். ஹேலன் ட்ரக்கு ட்ரக்கு ஓட்டையாச்சுன்னா எப்படியாச்சும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜேம்ஸ். நம்ம கேரக்டர் பேர் ஜேம்ஸ் போல். ஓகே, போகிற வழியில் சுட டுட்டோரியல்லாம் சொல்லி தருது. சுடக்கூட தெரியாத காவலி பயணிகள்லாம் நம்ம சுடுறதெல்லாம் சப்ப மேட்ரு ப்ரோ. இருங்க ஈஸியாகவே சுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக நகர்ந்து வருது. அது அந்த வழியிலே போக மாட்டேங்குது. நம்ம சைடு கொஞ்சம் நோக்கி வருது. ஓகே, புல்லட்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. கார் ஆக்சிடெண்ட் ஆகுதுடா. அடே என்னடா சொல்கிறீங்க? இந்த கார்கிட்டலாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது போல். ஓகே, இந்த சாமியை ஷூட் பண்ணுவோம். ஓகே இதான் இப்போ பாருங்களேன், இந்த சாமி கொஞ்சம் நம்மளை நோக்கி வருது பார்த்தீங்களா? அப்போல்லாம் வராது. இன்டு த டெட் 1ல் அது இப்போ சாட் அப்படி போயிடும் கேஷுவலாக. ஓகே, பேரியேட்டை தாண்டியாச்சு. இப்போ நம்ம போகிறோம். எங்கே போகிறோம் தான் தெரில. நம்ம பொண்ணை பார்க்க போகிறோம். அது எப்படி நடந்தே போயிடுவானா? நடந்து போகிற தூரத்தில் இருந்தால் இவன் எதுக்கு ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? டே சுரா புல்லட்லாம் அங்கங்கே ட்ராப் பண்ணுறாங்க. அது எங்கே எப்படி வருதுன்னே தெரில. இன்னும் 4-3 ஃபீட்டில் ஏதோ வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஓகே, என்ன கட்சின்னு ஏதோ காமிக்கிறாங்க. கேட்குதா? நீ நல்லா இருக்கியா? எங்கே இருக்க நீ அப்படின்னு ஹெலன்னு யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நான் நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம தலைவன் ஜேம்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். கடவுளே என்னது என்ன அப்படின்னு அவன் கேட்குறா. அவங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்காங்க, இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மேகி எனக்கு வேணும், எப்படியாச்சும் நான் கற்றுக் கொடுத்த மாதிரி பேரிகேடு விண்டோலாம் அடைச்சி வச்சிரு, நான் அவங்கள சீக்கிரமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்து சொல்கிறா, ரொம்ப தூரத்தில் இருக்க. ஆமாம், அது எனக்கும் தெரியும், நான் எப்படியாச்சும் வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன வாக்கி டாக்கி வச்சிடுறான். இப்போ அடுத்து என்ன? திருப்பியும் பயணம் தொடருதா? சூப்பர் ராக்கண்ணா. என்னது இது? இன்டு த டெட் கான்சர்வ் ஆமோ. டேய் இந்த 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 ஈர வெங்காயம்லாம் வேணாண்டா. என்ன பண்ணோம்? டேப் த பேக் டு சர்ச். சர்ச் பண்ண ஏதாச்சும் கிடைக்கும் போல் ஐட்டம் மாதிரி. ஓகே, என்ன கிடச்சிருக்கு? ஏதோ பார்ட்டு கிடச்சிருக்கு கன்னோடது. அதை போய் பில்டு பண்ணால் தான் டுட்டோரியல் விடுவாங்க போல். எதுவுமே பண்ண முடியல நண்பர்களே, அந்த கருமத்தை பண்ணி தான் ஆகணும் போல். ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே க்ளவுட்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளவுடில் பக்காவாக சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2வது மேட்ச்சுக்குள்ளே பட்டுன்னு போயிடலாம். ஆல்ரெடி இந்த கேம் நான் கொஞ்சம் விளையாண்டு வச்சுருக்கேன், ஒரு 5 லெவல் வரைக்கும். ஏன்னா கேம் நல்லா இல்லைனா வீடியோ போட முடியாதுல்ல, அதுக்காண்டி தான் விளையாண்டு வச்சனால அந்த சேவ்லேருந்து லோட் ஆகுது போல், க்ளவுட் சேவ் கொடுத்தனால. ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. அதனால் ஒரு 4வது லெவலையோ 3வது லெவலையோ ஒரு நாய் கிடைக்கும். அந்த நாய்க்கு கூட நான் ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தேன், ஜாக்கி சான்னு ஒரு பேர் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, இப்போ வந்து 3வது லெவலுக்குள்ளே இறங்கிடலாம். ஓகே, இந்த லெவலில் என்னென்ன இருக்குது? நல்லா தரமாக இருக்குது. ரோட் டு ரன்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம நாய்க்குட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இவன் பேர் தான் ஜாக்கி ஜான். அவனுக்கு நாய் ஃபுட்டு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. கொடுத்துருவோம். ஓகே, நல்லா வேகமாக அட்டாக் பண்ணுவானா? ஓகே ரன். ஓகே உள்ளே போவோம். நாய் கூட இப்போ நம்ம கூட இருக்குது, ஒரு நன்றி உள்ள ஜீவன். சூப்பராக இருக்குது இந்த இடம். அப்படியே அந்த செட்டப்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கிளம்புவோமா? இந்த நாய் என்ன பண்ணுன்னு தெரில. ஏதாச்சும் பொருள் கண்டுபிடிச்சி கொடுக்குமா, இல்லை இந்த ஜாம்பீஸ்லாம் அட்டாக் பண்ணுமான்னு. ஓகே, ஜாம்பீஸை தான் அட்டாக் பண்ண போகிற மாதிரி தெரியுது. பொருள்லாம் அது ஒன்றும் பண்ணல. என்னடா ஓடிடுச்சு? ஐயோ டே அவ்வளோதானா? அப்பாடி வந்துருச்சு, நல்ல வேலை. அவாய்ட் ஜாம்பிஸ் தான் பண்ணணுமா? க்ளோஸில் வந்துருச்சு. நான் புல்லட் ரீலோட் ஆகுது. திடீர்னு கிட்டக்க போகிறப்ப அது கொஞ்சம் இல்லை, அது எனக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. என்னடா அதுக்குள்ளே வந்துட்டோமா? என்னடா கொஞ்சம் சீக்கிரமாகவே வர மாதிரி இருக்குது. சரி ஓகே, இன்னும் 50 சென்டிமீட்டர் 50 ஃபீட் தான் இருக்குது. ஓகே, நெருங்கி வச்சுட்டே. என்னடா திருப்பி 100லேருந்து போகுது. சரி, ஏதோ ஒரு குப்பை, அதை விட்டுருங்க. இப்போ வந்து அங்கே ஏதோ ஒரு லூட்டு தெரியுது. அந்த லூட்டு தான் நம்மளுக்கு முக்கியம்.
குறுக்க எத்தனை ஜாம்பிஸ் வந்தாலும் வெட்டுவேன்டா. வெட்ட மாட்டேன், சுட்டுருவேன். வாங்கடா வாங்கடா வாங்கடா. என்னடா ஒருத்தனி காணா? வா 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 வா. இவன் அவ்வளோதான், இவன் தான் கடைசி சாமின்னு நினைக்கிறேன். உள்ளே 2-3 பேர் இருக்காங்க. ஐயோ இன்னும் முடியலையாடா? இரா சாவு. இன்னும் 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 எத்தனை பேர்? அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஐ திங்க் நோ ஜாம்பிஸ். கட்சின். ஜேம்ஸ் இருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறா. கடவுளே டார்லிங் நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் இங்கே தான் இருக்கோம், முன்னால் முடிஞ்சளவு சீக்கிரமாக வா அப்படின்னு அவன் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே நீங்கள் சூப்பராக இருங்க. மேகி எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறான். ஓகே டேடின்னு கூப்பிட்றா. பம்ப்கின், அதாவது பூசணி. என்ன பூசணியா? நான் இங்கே கொஞ்சம் சின்ன ட்ரபுளில் இருக்கேன் ட்ரக்கோட, அதனால் நான் கொஞ்சம் வர லேட்டாகும், அதனால் பயப்படாத ஒன்றும். எனக்காக உங்கள் ஆண்ட்டை நீ பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். நான் அவங்க சீக்கிரமாக வந்துடுவேன், எனக்காக உங்கள் ஆண்ட்டை மட்டும் பார்த்துக்கோ. இது யாருன்னு தெரில. அந்த இருக்குது அந்த பூசணி, அவள் பேர் மேகி. மேலே இருக்குது யாருன்னு தெரில. சரி ஓகே, என்னாராது ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. எவனோ ஒருத்தர் கவுந்து கிடக்கான். சரி ஓகே, அடுத்து பயணம் தொடருது நண்பர்களே. நம்ம பயணம் இதோட முடியறதுக்கு நம்ம பயணம் ஒன்றும் சப்ப பயணம் கிடையாது. இன்னும் ரொம்ப தூரம் போகணும், பல சாமிஸை போட்டு தள்ளணும். கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. ரோடு டு ரூயின் 2வது இதை நம்ம முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ டேப்ப பேகு என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே? ஏதோ குப்பையாக தான் கிடைக்கிது. டாக் ஃபுட் ஒரு தடவை கிடச்சிச்சு நண்பர்களே, இந்த தடவை அது கிடைக்கல. ஓகே, நம்மளோட பிரைமரி வெப்பனாக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா நம்மளோட பிஸ்டலே எடுத்துக்குவோம். அடுத்து நம்ம நாய் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும். ஒரு நன்றி உள்ள ஜீவன், அது நம்ம கூட இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா ஜாம்பிஸை நம்மளால் போட்டு தாக்க முடியும். ஓகே, இன்னும் இந்த தடவை நம்ம 1000 ஃபீட்டு தள்ளி இருக்கோம். வெளியே வாங்களே, எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒத்தைக்கு வாங்கடா டேய் ஜாம்பிஸ், வாங்கடா. இன்றைக்கி எவனாக இருந்தாலும் விட போகிறதில்ல. கொஞ்சம் சைடாக வராதிங்க, நேராக வாங்கடா. நெத்தி போட்டுலே அது சுடுறேன், புல்லட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கு. நீ வாங்கடா டே. எத்தனை 10 பேர் வாங்கடா டே, நான் பார்த்துக்கிறேன். நான் 8 பேர் வாங்கடா, அண்ணே பார்த்துக்கிறேன். 7 பேர் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. டே அதிகமாக வராதிங்க, 6 பேர் கரெக்டாக வாங்க. உங்களை முடிச்சு தள்ளிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். 5 பேர் மட்டும் வாங்க. புல்லட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ ஏறிடுச்சுடா புல்லட்டு. ஐயோ டே புல்லட்டு எடுக்கலையா? ஐயோச்சா டே இன்னும் 2 பேர் மட்டும் வாங்க. இல்லை உங்களுக்கு சரியில்லை சாமிஸ், நீங்கள் லிமிட்டை மீறீங்க. நான் கொஞ்சம் ஓரமாகவே போய்க்கிறேன். இப்போ அங்கே இருக்க லூட்டை அதை எப்படியாச்சும் எடுத்துடணும். ஓடு. ஐயோ இந்த குறுக்க ஒரு சாம்பி பையன் வந்து லூட்டை கெடுத்து விட்டானே. அரே யார், போச்சுடா லூட்டு, போச்சுடா மொத்தமாக நக்கிட்டு போச்சுடா. புல்லட்டே இல்லாமல் இப்போ நான் அவ்வளோ தூரம் போகணுமே. பரவாயில்ல போயிடலாம். நம்ம நாய் பைப்பில் இருக்கான், அவன் நம்மளை காப்பாற்றிடுவான். ஜாக்கி ஜான் பாஞ்சு சண்டை போடுறா. டே ஐயோ இப்போ நான் அவ்வளோ தூரம் போகணுமேடா, என்னடா பண்ணுறீங்க? எப்பா அது வேலை இடித்து கீழே விழுந்துருவா நினச்சேன். நல்ல வேலை வந்தாச்சு. எப்பா இது கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஓகே, கட்சின் பிளே ஆகுது. என்ன ஹேலன், அங்கே நிலைமை எப்படி இருக்குது? நாங்கள் இங்கே ஓரளவு தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். மேகி மட்டும் ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு மோலி அப்படிங்கிற ஒரு டெடியை கூட, அவள் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருப்பாள், அதை பிடிச்சிட்டு. ஓகே தேங்க்ஸ், இந்த மாதிரி இதிலலாம் நான் ஒன்றும் பெரிய கை தேர்ந்த ஆள்லாம் கிடையாது, நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்றேன். நீ நல்லாவே பண்ணுற, எதுக்கு கவலைப்படுற, முடிஞ்ச அளவு இன்னும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிட்டாவையை கட் பண்ணிடுறான். சாலா விடியை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காங்க நண்பர்களே. தீபாவளி வேறு நெருங்கிட்டு இருக்கு, அதனால் அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஆனால் இவங்க வெடியை போட்டு கொஞ்சம் ரொம்ப தாக்குறதுனால வெடி கொஞ்சம் சவுண்டு அங்கங்கே வீடியோவில் வந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க முயற்சி பண்ணுறேன், முடியலைன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இந்த தடவை இந்த பேக்கை நம்ம சூஸ் பண்ணுவோம். சில்வரு. ஏதாச்சும் டாக் ஃபுட்டு கொடுங்கடா, நாய்க்காச்சும் நான் போடுவேன். நன்றி விசுவாசம் இல்லாத நாய்களா. சரி ரைட், ஓகே, நம்ம வந்து மறுபடியும் அடுத்த 2க்கு கிளம்புவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 2 கன்று வழக்கம் போல், ஒரு பிஸ்டல் ஒரு ஷார்ட் கன் எடுத்தாச்சு. ஓகே, லோடிங் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடாகிரு. ஸ்பீடாகடான்னு சொன்னால் முன்னாடி போயிட்டு முன்னாடி வரேன். ஓகே 4 புல்லட்டு, அதில் ஒரு 2 புல்லட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் கனையும் எடுத்து பயன்படுத்தலாமா இல்லை பிஸ்டல் பயன்படுத்தலாமா? பிஸ்டல் தான் நம்மளுக்கு ஈஸி, பிகாஸ் பட்டுன்னு ஒரு புல்லட்டில் செத்துடுறாங்க. ஷார்ட் கன்னால் அதுக்கு ரீலோட் ஆகுது, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ரொம்ப ஜெஸ்ட்லாம் ஜாம்பி வருது. என்ன ஹெலிகாப்டர் காப்பாற்றுக்கடா. காப்பாற்றாமல் இப்படி ஹெலிகாப்டரே ஆபத்தில் இருக்குது, நம்மளங்கிட்ட காப்பாற்ற. அதுலேயே ஒரு ஜாம்பி ஏறி புகுந்துட்டாங்க. டென்ட்டெல்லாம் இருக்குது, யார் போட்டிருப்பான்னு தெரியலையே. ஐ திங்க் இங்கே யாராச்சும் சர்வைவர் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஓகே, நம்ம இந்த லூட் எடுத்துக்கொண்டே அப்பா இந்த லூட் எடுத்தாச்சு. என்னடா ஜாம்பி இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இல்லை. முன்ன ஸ்டார்டிங்லலாம் எக்கச்சக்கமான ஜாம்பி ஒன்றா சொல்லி வாயமுல. எப்பா
ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுனா முடிச்சு விட்ருப்பாங்க. எப்பா 8 புல்லட் இருக்கே, வச்சு செய்யலாம். வாங்கடா. ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குன்னு இப்போ தான் நிறைய பேர் வரான். எடி யோப்பா கொஞ்சம் ஜஸ்ட்லேயே தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ராசின்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே நெருங்கியாச்சு. இந்த தடவை என்ன கட்சின்னு வருதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கேம். இந்த கேமில் பார்ட் 2 வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுடலாம். நம்ம நாய் பையன் இருக்கனால தாங்க நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாயின்னு சொல்லணும். நம்ம ஜாக்கி சான் இருக்காப்புல, அவர் தான் நம்மளை ஸ்டண்ட்லாம் பண்ணி காப்பாற்றுறாப்புல. புல்லட் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவனை நம்பி தான் ஓடுறோம். கிட்டக்கு வந்துருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஜாக்கி வந்துட்டா. அவனும் விளையாட்டுக்கு சொல்லலை, எக்கச்சக்கமானது இருக்குது. அது கன்ஃபார்ம் சிட்டி சைடும் வரும்னு சொல்கிறான். பார்ப்போம். அவள் மேகி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் கேட்குறான். உனக்கு தெரியுமா, அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் போகணும், அப்பாவுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்பாவா? என்னடா அப்பான்ற? ஒன்றும் புரியலையே. என்னாச்சுன்னு கேட்குறான். அவர் கடிப்பட்டுட்டாரா? அப்பா கடிப்பட்டுட்டாரா? ஓ கடவுளே அப்படின்னு கீழே விழுந்து தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ட்விஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கதையை ஃப்ளோவாக நம்ம கண்டினியூ பண்ணால் தான் இது என்ன கதைன்னு நம்மளுக்கு புரிய வரும். ஏதோ இப்போ புதுசாக அப்பான்றான், கடிப்பட்டாயன்றான், ஒன்றும் புரியலை. லாங் ரேஸ் ஃபாரஸ்ட், ஏதோ ஒரு காட்டு பகுதியை தாண்டி வந்திருக்கான். இந்த பேக்கில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? கன் பாட்லாம் உதவும் தம்பி. என் நாய்க்கு சோறு போட வேணாமா? சரி ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இது வரைக்கும் போதும், முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த கேமை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா? இல்லை வேறு ஏதாச்சும் கேம் உங்கள் மைண்டில் சஜஷனில் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொன்று ஒரு அருமையான இல்லை சூப்பரான சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை இன்னொன்று ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.